Hello viewers, welcome to Smart English class. So இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து டெட் எக்ஸாம் போட்டிருக்கு. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இதில் இங்கிலீஷில் நம்ம எவ்வளோ எடுக்கலாம், இப்போ இங்கிலீஷ் மேஜர் அப்படிங்கிறப்போ அது வந்து பிரச்சனை கிடையாது. ஆனால் மற்ற மேஜருக்கு நம்ம எல்லாருமே வந்து கம்பல்சரி நம்ம இங்கிலீஷ் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஈஸியாக ஓரளவு நமக்கு மார்க் எடுக்கிறதுக்கு ஓரளவு அபவுட் 25 ஷுவராக எடுத்துடலாம். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அதில் ஃபுல் எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா 29 to 30 ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப நமக்கு வந்து ஈஸியானது தான். இவ்வளோ தான், இதை தாண்டி அந்த அளவு கொஷின் வராது. ஓகேவா? ஸோ இதுக்கு ரிலேட்டடான வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸும் பாருங்கள். அதே மாதிரி இதுக்கு தேவையான கிராமர் வீடியோஸும் நிறையா நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது உங்களுக்கு ஒரு ஈஸி எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ ரெஃபர் தோஸ் வீடியோஸ் ஆல்சோ. ஸோ இப்போ இதில் நம்ம வந்து கிராமரில் என்னென்ன கேட்பாங்க, 6th-லேருந்து 9th வரைக்கும் நமக்கு 6th-லேருந்து 10th வரைக்கும் நமக்கு என்னென்ன இருக்குது இப்போ. ஓகேவா? ஸோ அப்போ கிராமரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ரிலேட்டடான டாபிக் தான், ஒன்று தான் வரும். ஸோ ஹையர் கிளாஸஸ் வரும்போது நமக்கு ஸ்பீச்சு, வாய்ஸு, அதுக்கு மேலே போக சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் இது தான் வித்தியாசமாக வரும். அதில் வந்து அந்தளவு சேஞ்சஸ் வராது. ஈவன் அந்த சின்ன சின்ன டாபிக் கூட நம்ம வந்து கவர் பண்ணணும். ஏன்னா அது கூட நமக்கு வந்து என்னது ஒரு மார்க்கை நமக்கு விடுறதுக்கான சான்ஸ் வந்து வந்துடும். ஸோ அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற ரெஃபர் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கிறோம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறப்போ நமக்கு அதில் 8 இருக்குது. ஓகேவா? ஸோ நவுனு, ப்ரொனவுனு, வேர்பு, அட்வர்பு, அட்ஜெக்டிவு, ப்ரிப்போசிஷன், கன்ஜக்ஷன், இன்டர்ஜெக்ஷன். ஓகேவா? இதில் அந்த 8க்கும் என்னென்ன டெஃபனேஷன்னு நமக்கு தெரியணும். அதே மாதிரி அந்த நவுனோட கைண்ட்ஸு நிறைய நமக்கு இருக்குது. நவுனோட கைண்ட்ஸு 5 இருக்குது. ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அதோட கைண்ட்ஸ் என்னன்னு தெரியணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா வந்து நமக்கு நவுன் அப்படியே கேட்க மாட்டாங்க. சில நேரம் வந்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னா டேஷ் ஆஃப் ஃப்ளார்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ டேஷ் ஆஃப் ஃப்ளார்ஸ்னால் ஃப்ளார்ஸ் வந்து மொத்தமாக டேஷ் ஆஃப் ஃப்ளார்ஸ்னு கொடுத்து இதோட கலெக்டிவ் நவுன் என்ன, ஃப்ளாருக்கு உண்டான கலெக்டிவ் நவுன் என்னென்னா நமக்கு அது பொக்கேன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ கலெக்டிவ் நவுன்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், காமன் நவுன்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், ப்ராப்பர் நவுன்னு தெரிஞ்சிருக்கணும். அதோட கைண்ட்ஸு கண்டிப்பாக பார்க்கணும். அப்படி தான் கொஷின் வரும். ஏன்னா இதெல்லாம் வந்து 6th பேசிக் தான் நமக்கு. ஓகேவா? ஸோ 6th புக்லேயே இருக்குது. ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அது போக என்ன அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் நமக்கு அட்ஜெக்டிவ்னால் என்னன்னு தெரியணும். அட்ஜெக்டிவ்னால் என்னன்னு தெரியணும். அதில் ஒரு சில கைண்ட்ஸ் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 கைண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் முக்கியமானது அட்ஜெக்டிவ் ஆஃப் மேனர், அட்ஜெக்டிவ் ஆஃப் பிளேஸு, அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி, குவான்டிட்டி, இதெல்லாம் இருக்கும். ஜஸ்ட்டு அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா சில நேரம் வந்து ஃபைண்ட் அவுட் த அட்ஜெக்டிவ் அப்படின்னு கூட கேட்டுட்டு போயிடலாம். அது ஈஸியாக இருக்கும். சில நேரம் அண்டர்லைன் பண்ணிவிட்டு இதில் என்ன கைண்ட் ஆஃப் அட்ஜெக்டிவ் அப்படின்னு கேட்டால் நமக்கு செலக்ட் பண்ண தெரியணும். ஓகேவா? ஸோ ராம் இஸ் ஏ குட் பாய் அப்படின்னா அங்கே குட்டுங்கிறது அட்ஜெக்டிவ் நமக்கு தெரியும். அதில் என்ன கைண்ட் ஆஃப் அட்ஜெக்டிவ்னு கேட்டான் அப்படின்னா ஹீ இஸ் ஏ அந்த என்னது மேனர் ஆஃப் அட்ஜெக்டிவ் அப்படின்னு நமக்கு கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான கைண்ட்ஸை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் அந்த இதுக்கு வந்து ஒரு 3-4 இம்பார்ட்டன்ட் இதுதான் இருக்கும். மற்றது எல்லாமே அந்தளவுக்கு அன்இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ மெயினான கைண்ட்ஸை மட்டும் பார்க்கணும். ஓகேவா? அதே மாதிரி தான் அட்வர்புக்கும். அட்ஜெக்டிவும் அட்வர்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் டிஃபர் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? அடுத்து வேர்புன்னு வரும்போது நமக்கு உள்ள டென்ஸ் வந்துடும். அதில் என்னென்ன கைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து ப்ரெசண்ட்னா என்ன, பாஸ்ட்னா என்ன, பார்ட்டிசிபிள்னா என்னன்னு தெரியணும். அது போக ஃபைனைட் வேர்புனா என்ன, நான் ஃபைனைட் வேர்புனா என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஸோ ஃபைனைட் வேர்புனா நம்ம வந்து இந்த டென்ஸுக்கு யூஸ் பண்ணுறது ஃபைனைட் வேர்ப். நான் ஃபைனைட் வேர்பில் என்னென்ன டாப்பிக்கும் வரும் அப்படின்னா இன்ஃபினிட்டிவ், ஜெரண்டு, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இந்த டாப்பிக்லாம் வரும். இது எதில் இருக்குன்னா 9th புக்கில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை ஃபுல்லாக ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே இந்த ஒரு டாப்பிக்லேயே கிட்டத்தட்ட நமக்கு நிறையா கவர் ஆகிடும். ஸோ புக்குக்கு பின்னாடி உள்ளதை ஃபஸ்ட்டு தரோ பண்ணுங்கள். ஓகே? நீங்கள் அங்கே இங்கே இதை பார்க்குறோம் அப்படின்லாம் கிடையாது. புக்குக்கு பின்னாடி என்னென்ன எக்ஸசைஸ் இருக்கோ 6th to 10th ஃபுல்லாக கவர் பண்ண பாருங்கள். ஓகேவா? ஸோ அதுக்கு பின்னாடி உள்ள எல்லா எக்ஸசைஸும் என்னென்ன கிராமர் கொடுத்துருக்காங்கிறத பார்த்தாலே போதும். ஓகே? ஸோ அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே நமக்கு வந்து என்னது கன்ஜக்ஷனு, ப்ரிப்போசிஷன், இது தான். ஓகே? ஸோ இதை பார்த்துட்டோம். நம்ம இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு டென்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து கீவேர்டோட அந்த டென்ஸை வந்து படிங்க. ஓகேவா? இப்போ வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா யூஸ்வலி, ஆஃபன் அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்துருப்பாங்க. பாஸ்ட் டென்ஸ்னால் லாஸ்ட் வீக், எஸ்டர்டே அப்படிங்கிற கீவேர்டு இருக்கும்.
ஃப்யூச்சர்னா டுமாரோ, எஸ்டர்டே, சாரி த டே ஆஃப்டர் டுமாரோ, நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கிற மாதிரி கீவேர்டு இருக்கும். இப்போ நவ்வுன்னு வந்துச்சுன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்ஸுக்கும் ஒரு கீவேர்டு இருக்கும். ஏன்னா நமக்கு அங்கே எக்ஸாமில் வந்து இந்த டென்ஸை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நம்மகிட்ட ஆன்சர் கேட்க மாட்டாங்க. கீவேர்டு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம டென்ஸை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம போடணும். அதுதான் வந்து நமக்கு இங்கே கொஸ்டின். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக டென்ஸ்லேருந்து 1 or 2 கொஸ்டின் கம்பல்சரி வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் நமக்கு ஏற்கனவே தெரியும். ஏ அண்ட் த, அது எந்தெந்த பிளேஸில் வரும், அதுக்கு என்னென்ன அப்டக்கிள்ஸ் இருக்குது. அதாவது இப்போ எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா ஆர் அப்படிங்கிறத நம்ம அங்கே வந்து ஹெச் சைலண்ட்டு. நம்ம அங்கே ஹெச்சுங்கிற வேர்டை பார்த்துட்டு நம்ம வந்து ஏன்னு போடக்கூடாது. அங்கே ஆரில் ஹெச் சைலண்ட்டு, அப்போ ஆன் வரும். ஸோ அந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறையா வேர்ட்ஸுக்கு இருக்குது. அது என்னென்ன வேர்ட்ஸுன்னு புக்குக்கு பின்னாடியே கொடுத்துருக்கோம். அதை ரெஃபர் பண்ணி அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் கொஸ்டின் டேக்கு. ஸோ கொஸ்டின் டேக்கு தெரிஞ்சது தான். அந்த கொஸ்டின் மார்க் நமக்கு ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆக்ஸிலரி வேர்ப் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சு அதில் நாட் சேர்க்கணுமா நாட் சேர்க்க வேணாமான்னு பார்த்து போடுறது தான் கொஸ்டின் டேக்கு. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்னா வந்து எஸ்விஓசி, சப்ஜெக்ட்டு, வேர்பு, காம்ப்ளிமெண்ட்டு, ஆப்ஜெக்ட்டு, அட்ஜங்க்ட்டு, இந்த 5ல் அந்த சென்டென்ஸு என்ன பேட்டர்னில் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். ஓகேவா? அடுத்து ஃப்ரேசல் வேர்பு, இடியம்ஸு. ஃப்ரேசல் வேர்ப்ஸும் இடியம்ஸை பொறுத்த வரைக்கும் புக்கில் என்ன இருக்கோ அதை மட்டும் படித்தா போதும். அதை தாண்டி நம்ம ஓவராலாக படிக்க வேண்டாம். ஸோ எல்லா புக்ஸ்லேயுமே வந்து புக் பேக்கில் சிலதை வந்து செகண்ட் டேர்மில் இருக்கும், சிலதில் ஃபஸ்ட் டேர்மில் இருக்கும். ஸோ அது எதில் இருக்குதுன்னு பார்த்து 6th-லேருந்து 10th வரைக்கும் நம்ம புக் பேக்கில் இருக்கிற இடியம்ஸு அண்டு ஃப்ரேசல் வேர்ப்ஸு, இல்லைனா ஃபெமிலியராக நம்மளோட டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற இடியம்ஸை கூட பார்த்தாலே போதும். ஓகேவா? அடுத்து ஹோமோஃபோன்ஸு, ஹோமோனிம்ஸு, இதெல்லாம் வந்து எதில் இருக்குது அப்படின்னா 6th-லேருந்தே இருக்குது. மெயினாக வந்து 9th ஃபஸ்ட் லெசன் பின்னாடி இருக்கும். ஸோ அதில் என்னென்ன வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹோமோனிம்ஸ்னால் என்ன, ஹோமோஃபோன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அடுத்து வாய்ஸு ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸு கொடுத்தாங்க அப்படின்னா கீழே ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் நமக்கு ரொம்ப ஒரு மைன்யூட்டான மிஸ்டேக் தான் கொடுத்துருப்பாங்க ஒரு சில சென்டென்ஸில். அதில் வந்து ஈவன் நமக்கு அது ஆன்சர் தெரிஞ்சாலுமே அங்கே நம்மளுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அங்கே கரெக்ட் ஆன்சரை செலக்ட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு சின்ன ஒரு மைனூட் நம்ம சரி இதுதான் ஆன்சர் நம்ம டக்குன்னு ஒன்று பார்த்தோன்னே இது சேஞ்ச் பண்ணிட்டாங்க, அப்போ இதுதான் ஆன்சர் நம்ம டக்குன்னு செலக்ட் பண்ணிடுவோம். ஆனால் அந்த சென்டென்ஸில் ஒரு மிஸ்டேக் இருக்கும். ஸோ அதனால் அவசரப்படாமல் 4 ஆப்ஷனையுமே ரீட் பண்ணி எது கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எதில் எல்லா ரூல்ஸும் அப்ளை ஆகிருக்கு அப்படிங்கிறத கரெக்டாக வந்து பார்த்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கான இந்த வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்க்கும் டைரக்ட் அண்ட் இன்டைரக்டான ரூல்ஸு அதை எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் அதை கூட ரெஃபர் பண்ணி கூட தெரிஞ்சுக்கிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வராது. அதில் என்ன அப்படின்னா டேஷ் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அது பாசிட்டிவாக, கம்பேரிட்டிவாக, சூப்பர்லேட்டிவாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு சூட்டபுளான ஆன்சரை கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ அதுலேயும் சில ட்ரிக்கி இருக்கும். எல்லா ஆப்ஷனையும் கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்ம அதில் ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும். ஓகே. அடுத்து சிங்குலர் ப்ளூரல் அப்படிங்கிறப்போ ஸோ நமக்கு வந்து நார்மலான நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வந்து யூஎஸ் வந்து அது என்னவா சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அப்புறம் யூஎம் வந்தால் என்னவா சேஞ்ச் ஆகும். ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா மீடியம் அப்படிங்கிறது சிங்குலர், அதோட ப்ளூரல் ஃபார்ம் என்ன அப்படின்னா மீடியா. அப்போ யூஎம் வந்துச்சுன்னா ஏவா சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி சில ரூல்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி டிஃபிகல்ட்டான இது எல்லாமே வந்து புக் பேக்கில் தான் இருக்குது. அப்புறம் கான்கோர்டுன்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. கான்கோர்டு அப்படின்னா சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டோட இன்னொரு பேர் தான் கான்கோர்டு. ஓகேவா? இந்த சப்ஜெக்ட் வந்தால் இந்த வேர்ப் இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு ரூல்ஸும் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ இந்த புக் பேக் எக்ஸசைஸ். அடுத்து ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் நமக்கு தெரியும். ஸோ ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதுக்கு சூட்டபிளான ப்ரிஃபிக்ஸு சூட்டபிளான சஃபிக்ஸ் கேட்பாங்க. கீழே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து நம்ம செலக்ட் பண்ணணும். அடுத்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் நம்ம படித்து தான் ஆகணும். இதை வந்து மக்கப் பண்ணி எழுத வேண்டியது தான். அதே மாதிரி பிளெண்டிங் அண்ட் கிளிப்டு வேர்ட்ஸும் அதே மாதிரி தான். ஸோ இது வந்து அந்த அளவுக்கு புக்கில் இருக்காது. நம்ம வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் 9th ஸ்டூடெண்ட்ஸையோ இல்லை 10th ஸ்டூடெண்ட்ஸ்டையோ வந்து கைடு ஏதாவது வாங்கி ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கலாம். பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், பிளெண்டிங்கு, கிளிப்புடுக்கெலாம் அவங்களோட கைடில் நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வாங்கி நமக்கு தெரிஞ்சதாக கொஞ்சம் ஓரளவு அதில் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ பிளெண்டிங் அப்படின்னா வந்து
என்ன அப்படின்னா 2 வேர்டு merge ஆகி 2 வேர்டு blend ஆகி புது வேர்டு ஃபார்ம் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லஞ்சு, அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடாம லஞ்சும் சாப்பிடாம இன் பிட்வீனில் சாப்பிட்றதுக்கு பேர் என்ன அப்படின்னா பிரஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி merge ஆகி ஒரு புது ஃபார்ம் உருவாகிறது தான் பிளெண்டிங் வேர்ட்ஸு. கிளிப்டு வேர்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஒரு ஃபுல் ஃபார்மில் இருக்கிற ஒரு நேமை வந்து நம்ம வந்து ஷார்ட்டாக யூஸ் பண்ணோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஃபோட்டோகிராஃப் அப்படிங்கிறத நம்ம ஃபோட்டோகிராஃப்னு யூஸ் பண்ண மாட்டோம், ஃபோட்டோன்னு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஆம்னி பஸ்ஸுங்கிறத நம்ம ஆம்னி பஸ்ஸுன்னு சொல்ல மாட்டோம், ஜஸ்ட் பஸ்ஸுன்னு மட்டும் தான் சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து கிளிப்டு வேர்டு. ஒரு ஃப்ரண்ட் போர்ஷனையோ இல்லைன்னா பேக் போர்ஷனையோ நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணோம். இப்போ வந்து இன்ஃப்ளூயன்ஸாங்கிற ஒரு வேர்டு இருக்குது. அது அந்த இன்ஃப்ளூயன்ஸாங்கிற வேர்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரண்ட்லேயும் கட் பண்ணிடுறோம், பேக்லேயும் கட் பண்ணிவிட்டு சென்டர் பார்ட் மட்டும்தான் ஃப்ளூன் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து கிளிப்டு வேர்ட்ஸு. ஸோ அதில் வந்து நம்ம கைடில் தான் இருக்கும், அதை ரெஃபர் பண்ணி நம்ம படிக்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா வந்து லெட்டர் ரைட்டிங். ஸோ லெட்டர் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்பாங்க என்ன அப்படிங்கிறது என்னென்னா, ஃபார்மல் லெட்டர்னால் யாருக்கு எழுதுறது, அஃபிஷியல் லெட்டர் யாருக்கு எழுதுறது, ஸோ ஃபார்மல் லெட்டரோட சப்ஸ்கிரிப்ஷன் என்ன இருக்கணும், சாலிட்யூஷன் என்ன இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் கொஸ்டின் வரும். அப்போ சப்ஸ்கிரிப்ஷன்னா என்னென்னு தெரியணும், சாலிட்யூஷன்னா என்னென்னு தெரியணும், ஃபார்மல் லெட்டர்னால் என்னென்னு தெரியணும், இன்ஃபார்மல் லெட்டர்னால் என்னென்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த ஃபார்மெட் மட்டும் தெரிஞ்சால் போதும். யார் யாருக்கு எழுது பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் அது வந்து என்ன வரும் அப்படிங்கிறது தேவையில்லை. இப்போ ஃபார்மல் லெட்டர் அப்படின்னா வந்து ஒரு ஃபார்மலாக ஒரு ஆஃபீஸருக்கு எழுதுறது, அப்போ அங்கே நம்ம ஃப்ரம் டு போட்டு எழுதுகிறோம். இன்ஃபார்மல் லெட்டர்னால் ரிலேட்டிவ்ஸுக்கு எழுதுறது, அங்கே நம்ம ஃப்ரம் டு போட தேவையில்லை, ஜஸ்ட் வீ கேன் ரைட் த ஃப்ரம் மட்டும் போட்டு அப்படியே நம்ம எழுதிட்டு வந்துடலாம், அட்ரஸ் அந்த நூலில் போட்டுக்கிடணும். ஸோ அந்த ஃபார்மெட் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும் லெட்டர் ரைட்டிங்கில். ஓகேவா? அதே மாதிரி சாலிட்டேஷன்னா என்னென்னு தெரியும். சாலிட்டேஷன்னா அந்த கீழே லாஸ்ட்டு யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லியா யுவர்ஸ் லவ்விங்லியா அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்து காம்பவுண்ட் வேர்ட்ஸு. காம்பவுண்ட் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பேஸ் பண்ணி வரும். அப்போ ஒரு வேர்டு கொடுத்துட்டு அந்த வேர்டு நவுன் ப்ளஸ் வேர்பா இல்லை நவுன் ப்ளஸ் அட்ஜெக்டிவா இல்லை நவுன் ப்ளஸ் நவுனா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை நவுன் ப்ளஸ் நவுனுங்கிற வேர்டை கீழே கரெக்டாக கண்டுபிடிங்கன்னு ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தரவாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நவுனுங்கிற டெஃபனிஷன் அட்ஜெக்டிவ் டெஃபனிஷன் இதெல்லாம் தரவாக இருந்துச்சு அப்படின்னா காம்பவுண்ட் வேர்டு ரொம்ப ஈஸி. இல்லை அப்படின்னா இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் அந்த கைடில் இருக்கும், பிள்ளைங்க வச்சுருக்கிற கைடில் இருக்கும், அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து மோடல்ஸ் அப்படிங்கிறப்போ மோடல்ஸ் பார்க்கும்போது ஆக்ஸிலரி வேர்பும் சேர்த்து பார்த்துருங்க. ஸோ மோடல்ஸ் வந்து ஆக்ஸிலரி வேர்போடு சேர்ந்தது தான். ஸோ இதில் வந்து மொத்தம் எத்தனை மாடல்ஸ் இருக்குது, அதில் செமி மாடல்ஸ் எத்தனை, அதில் மெயினாக என்னென்ன மாடல் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அது நம்ம எந்தெந்த பிளேஸுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும். நம்ம அதில் வந்து இது சூட்டபிளான ஆன்சர் ஈஸியாக நம்ம செலக்ட் பண்ணிக்கிறலாம். அடுத்து அனகிராம். இது வந்து ஏற்கனவே கேட்ட கொஸ்டின். ஆக்சுவலாக அனகிராம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு இது. ஓகே, ஒரு சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி ஒரு இது தான். ஆனால் அந்த அனகிராம் அப்படிங்கிற டெஃபனிஷன் நமக்கு தெரியாதனால நானே வந்து கடைசி பேப்பரில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு கூட விட்டுட்டு வந்திருக்காங்க. அனகிராம்னா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் இதுதான் அனகிராமா, சரி இதை போய் விட்டுட்டு வந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி. அதாவது அனகிராம்னா என்ன அப்படின்னா வந்து இப்போ வந்து மெலன்னு ஒரு வேர்டு இருக்குது, MELON அப்படி கொடுத்துட்டு இதோட அனகிராம் என்னன்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்போ அதோட அனகிராம் என்ன அப்படின்னா வந்து லெமன். ஓகேவா? அப்போ அனகிராம் என்ன அப்படின்னா அதில் உள்ள லெட்டர்ஸை யூஸ் பண்ணி வேறு வேர்டு மேக் பண்ணுறதுக்கு பேர் தான் அனகிராம். ஓகேவா? இது நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களெல்லாம் விளாண்டுருப்போம். ஸோ அதுதான் வந்து அனகிராம். இது வந்து 9th புக்கில் இருக்குது. ஒரு சின்ன டாபிக், ஜஸ்ட்டு ஒரு குட்டி பேராகிராஃப் தான் இருக்கும். ஒரு எக்ஸசைஸ் ஒரு கார்னரில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதையுமே ஒரு இதாக வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் சின்ன பிட் ஆஃப் கிராமர் சின்னதாக இருந்தால் கூட, இன்னொன்று எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா 9th புக்கில் ஒரு சின்ன ஒரு பாக்ஸில் வந்து ஸ்கிம்மிங்கு ஸ்கேனிங்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டெஃபனேஷன் கூட கேட்கலாம். ஸ்கிம்மிங்னா என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள் ஏதாச்சும் சொல்லுங்கள். ஸ்கேனிங்னா என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுங்கள். இப்போ ஸ்கிம்மிங் அப்படின்னா வந்து இப்போ நம்ம ஒரு புக்கு வாங்க போகிறோம். அந்த புக்கு எப்படி இருக்குன்னு நம்ம வந்து ஒரு ஓவராலாக ஒரு வியூ கொடுப்போம். அதுக்கு பேர் ஸ்கிம்மிங். இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறோம். அந்த நியூஸ் பேப்பரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சும்மா மேலோட்டமாக அந்த ஹெட்லைன் மட்டும் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பேர் ஸ்கிம்மிங். ஒரு ஃபாஸ்ட் ரீடிங், அதில் ஓவராலாக என்ன இருக்குதுன்னு பார்க்குறது ஸ்கிம்மிங். ஸ்கேனிங் அப்படிங்கிறது என்னென்னா பர்டிகுலராக ஒரு இன்ஃபர்மேஷனை அதில் நம்ம சர்ச் பண்ணுறது தான் ஸ்கேனிங். ஓகேவா? இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா டிக்ஷனரியில் மீனிங் தேடுறது. அதில் அவ்வளோ வேர்ட்ஸ் இருந்தாலும் பர்டிகுலராக நம்ம சர்ச் பண்ணுறது ஒரு பர்டிகுலர் வேர்டுக்கு மட்டும்தான். ஸோ அது வந்து ஸ்கேனிங். இதுவும் வந்து ஒரு குட்டி பாக்ஸில் 9th புக்கில் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சின்ன கிராமர்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள்.
அதுக்கப்புறம் சிலபிள் வந்து ஸோ அதை வந்து ஒரு வேர்டு கொடுத்து அதில் வந்து கரெக்ட் சிலபிள் செப்பரேட் பண்ணுங்கள், இல்லைனா அதில் எத்தனை சிலபிள் இருக்குதுன்னு கேட்பாங்க. ஒன்று செப்பரேஷன் ஆஃப் த சிலபிள் கேட்பாங்க, இல்லைனா எத்தனை சிலபிள் இருக்குதுன்னு சொல்லி கேட்பாங்க. அடுத்து இஃப் கிளாஸில் வந்து ஒன்று இஃப் கிளாஸில் டேஷ் கொடுக்கலாம், இல்லைனா மெயின் கிளாஸில் டேஷ் கொடுக்கலாம். அப்போ இஃப் கிளாஸோட வேர்பும் தெரியணும், மெயின் கிளாஸோட வேர்பும் நமக்கு தெரியணும். அந்த 2 வேர்பும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா எப்படி கொடுத்தாலும் நம்ம ஆன்சர் எழுதிடலாம். இது வந்து டேஷ் ஃபில்அப் ஃபார்மேட்டில் தான் வரும். ஓகேவா? அடுத்து சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா வந்து சிம்பிள்னா அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, காம்பவுண்டுனா அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அது எப்படி இருக்கும், காம்ப்ளெக்ஸ்னால் அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அது தெரிஞ்சாலே அவங்க கொடுத்த சென்டென்ஸு சிம்பிளாக, காம்பவுண்டாக, காம்ப்ளெக்ஸாக, இல்லைனா அதுக்கு ஈக்குவலான காம்பவுண்ட் என்ன அப்படிங்கிறத. அப்போ காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர் நமக்கு என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் காம்பவுண்ட் சென்டென்ஸை செலக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ அதோட ஸ்ட்ரக்சர் மட்டும் ஓரளவு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அப்புறம் அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கீழே ஆப்ஷனை பார்க்கும்போது நமக்கு ஒரு கரெக்டாக அந்த ஆன்சர் வந்து ஈக்குவல் பண்ணி நம்ம எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக தெரியணும். நெக்ஸ்ட்டு எரர் ஸ்பாட்டு கண்டிப்பாக 2 மார்க்கு இல்லை 3 மார்க் வரதுக்கு சான்சஸ் உண்டு. ஏன்னா எல்லா கிராமரையும் சேர்த்து இந்த எரர் ஸ்பாட்டில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? அதில் வந்து ஆர்டிக்கல் மிஸ்டேக் இருக்கலாம், இல்லை டென்ஸு மிஸ்டேக் இருக்கலாம், இல்லை வேறு என்ன சொல்லலாம், வேறு என்ன வரும்னா ப்ரிப்போசிஷன் மிஸ்டேக் இருக்கலாம், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் மிஸ்டேக் இருக்கலாம், சிங்குலர் ப்ளூரல் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். எல்லா மிஸ்டேக்கையும் உள்ளே கொண்டாந்து ஈவன் இஃப் கிளாஸ் மிஸ்டேக் வரும். எல்லா மிஸ்டேக்கையும் உள்ளே கொண்டாந்து இந்த எரர் ஸ்பாட்டில் கேட்பாங்க. ஓகேவா? இப்போ எரர் ஸ்பாட்டில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து ஏபிசிடின்னு பார்ட் பிரிச்சுட்டு எந்த பார்ட்டில் மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? இல்லை அப்படின்னா ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதுக்கு ஈக்குவலண்டான கரெக்ட் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, கரெக்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எரர் ஸ்பாட்டு. ஸோ நீங்கள் எல்லா கிராமரும் ஈஸியாக தரோ பண்ணிட்டீங்க அப்படின்னா எரர் ஸ்பாட்டு நமக்கு ஈஸி தான். ஓகேவா? ஸோ இது ஃபுல்லுமே வந்து கிராமர். ஓகேவா? இருக்கிற கிராமர் எல்லாத்துலேயுமே நம்ம பார்க்கணும். இது போக என்ன பார்க்கணும் அப்படின்னா வந்து புக்கில் உள்ள லெசனு, போயமு, அதோட ஆத்தர் யார் யார் எந்தெந்த லெசன் எழுதுனாங்க. அதுக்காக நம்ம எல்லா லெசனும் எல்லா போயமோட ஆத்தரை நம்ம வந்து என்னது உட்காந்து மக்கப் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. நமக்கே தெரியும். ஒரு சில ஆத்தரை பார்க்கும்போது நம்ம இவரை பற்றி படிச்சிருக்கோம், இவர் வந்து இம்பார்ட்டன்ட் ரைட்டர் அப்படின்னு நமக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஆத்தர் அவங்க எழுதின ஒர்க்கை வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிடணும். இப்போ ஒரு போயம் பார்க்கும்போது இது இம்பார்ட்டண்ட்டு, அப்போ இந்த சில போயம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், சில ஆத்தர் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், அதையும் பார்க்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பார்த்து நம்ம வந்து என்னது அந்த ஒர்க்கு அது யார் எழுதுனது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து சச்சின் டெண்டுல்கர் லெசன் இருக்குது 9th ஸ்டாண்டர்டில். சச்சின் டெண்டுல்கர் இம்பார்ட்டண்ட் தான். ஓகேவா? ஸோ அதே மாதிரி 10th ஐ திங்க் காந்தியோ நேரோ ஏதோ ஒரு லெசன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் ஆத்தர் ஆட்டோபயோகிராஃபி வரும். ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் ஆத்தர் இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? அப்போ போயம் பார்க்கும்போது 9th வந்து என்ன இருக்குன்னா ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் எ ஸ்னோயி ஈவினிங். ஸோ அதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஃபேமஸ் ரைட்டர் எழுதின போயமு 6th 7th 8thலையுமே வந்து அந்த மாதிரி ஒர்க்கு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு 3 டேர்மில் ஒரு 2 போயம் இம்பார்ட்டண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிடணும். ஓகேவா? ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த இம்பார்ட்டண்ட் ஆத்தர் எழுதின லெசனில் எது இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்காங்களா, மெயினாக சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கண்டிப்பாக வரும். போயத்துலேருந்து நம்ம சொன்னோம்ல அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னென்னு தெரியணும். அதே மாதிரி அந்த போயமோட மீனிங் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ இம்பார்ட்டண்ட்டான போயமோட லைன் பை லைனாக ரீட் பண்ணுங்கள். ஸோ அது சப்போஸ் உங்களுக்கு அதோட மீனிங் புரியலை அப்படின்னா பிள்ளைங்க கைடு வச்சுருப்பாங்க, இல்லை ஒரு பேராகிராஃப் எழுதியிருப்பாங்க, அதை வாங்கி ஓவராலாக ரீட் பண்ணி பாருங்கள். இதுதான் ஸ்டோரின்னு தெரிஞ்சிடும். அந்த ஸ்டோரி தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் போயமை ரீட் பண்ணால் என்ன கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். இப்போல்லாம் வந்து ஈவன் 8th ஸ்டாண்டர்டு கூட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது, இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற 9th எல்லாருக்குமே ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் உண்டு. ஸோ அவங்களோட கைடை முடிஞ்சால் வாங்கி வச்சுக்கோங்க 9th and 10th அட்லீஸ்ட். ஓகேவா? ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நமக்கு ரொம்ப கேட்க மாட்டாங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு சிமிலி, மெட்டஃபர், பர்சானிஃபிகேஷன் கேட்பாங்க. அது போக அலிட்ரேஷன் கேட்பாங்க. அப்போ அலிட்ரேஷன்னா என்னன்னு தெரியணும், ரைம் ஸ்கீம், ரைமிங் வேர்ட்ஸ்னால் என்னன்னு தெரியணும். இது 5 ரொம்ப மெயின். இது போக இன்னும் ஒரு சில ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஒரு சில போயத்தில் இருக்கும், அது மட்டும் என்னென்னு பார்த்துக்கிட்டா போதும்.
ஓகேவா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு அதை ஏற்கனவே சொன்னது தான் அந்த ஃபேமஸ் ஆத்தர்ஸோட ஒர்க்கு. அதுக்கப்புறம் புக் பேக்கில் உள்ள ஒக்காபுலரி, இந்த க்ளோசரின்னு கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ அதில் ஒரு சிலது சும்மா ஒரு கிளான்ஸ் விடுங்க. ஏதோ நம்ம ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு போகும்போது அங்கே நம்ம எக்ஸாம் ஹாலில் உட்காந்தப்போ இது எங்கேயோ பார்த்தோமே அப்படின்னு யோசிக்கும் போது கீழே ஆப்ஷனை பார்த்தா இதுதான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வரும். ஸோ அதனால் அதில் புக் பேக்கில் உள்ள மீனிங்ஸு அண்டு க்ளோசரியில் உள்ள மீனிங்ஸு, சில புக் பேக்கில் ஆன்டனிம்ஸுமே கொடுத்துருப்பான். ஸோ ஓரளவு நமக்கு மீனிங் தெரிஞ்சால் ஆன்டனிம்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்டனிம்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான். ஏன் அப்படின்னா ஆன்டனிம்ஸில் 4 ஆப்ஷன் இருக்கும். சப்போஸ் நமக்கு மீனிங்கே தெரியலன்னாலும் நம்ம ஆப்ஷனை கலட்டி விட்டு ஈஸியாக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா ஆன்டனிம்ஸை பொறுத்த வரைக்கும் 3 ஆப்ஷன் மீனிங்காக இருக்கும், 1 மட்டும்தான் ஆப்போசிட்டாக இருக்கும். 3மே கிட்டத்தட்ட ஒன்று ஓல இருக்கும், 1 மட்டும் அதில் தனியாக இருக்கும். அப்போ அதுதான் ஆன்சர்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால் நீங்கள் க்ளோசரிக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் எல்லாமே தரவு பண்ணிங்க அப்படின்னா ஷுவராக 30க்கு 29 ஷுவராக அடிச்சிடலாம். ஃபுல் இதோட எழுதுனீங்க அப்படின்னா 30 எடுத்துடலாம். ஸோ ஓரளவு ஈஸி தான். இஃப் யூஆர் தரோ இன் த கிராமரில் கான்ஃபிடெண்ட்டாக தரோ ஆனீங்க அப்படின்னா ஈஸிலி we can get full mark in the English. இங்கிலீஷ் 1 வேர்டில் ஃபுல்லாக எடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மற்றதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டால் போதும். ஓகேவா? ஸோ இங்கிலீஷுங்கிறது நம்ம பயந்தோம் அப்படின்னா அது ஒரு டஃப்பான சப்ஜெக்ட்டு. இதில் என்ன இருக்குது, நான் என்ன சொல்ல, என்னுடைய தமிழ் லாங்குவேஜ் இதே நான் படிச்சுட்டேன், இங்கிலீஷ் ஜஸ்ட் 26 லெட்டர்ஸ்ன்னு நம்ம நினச்சி படித்தோம் அப்படின்னா இங்கிலீஷும் ஈஸி தான். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அண்டு எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.